الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن هذا القرآن يهدي للتي هي أقوم. وقال النبي صلى الله عليه وسلم: إن هذا القرآن مأدبة الله، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தில் அல் குர்ஆன். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து பெருமானார் மதீனாவிற்குள்ளே நுழைந்து வாழ்கிறார்கள். மதீனாவாசிகளையும் மதீனாவாசிகளும் அவர்களை சூழ்ந்திருப்பவர்களும் கூட்டம் கூட்டமாக ஈமான் கொண்டதற்கு ரெண்டு காரணம்தான். மதீனாவாசிகள் ஈமான் கொள்ளுகிறார்கள், ஹவாரியீன்கள் மதீனாவை சுற்றி இருப்பவர்களும் ஈமான் கொள்ளுகிறார்கள். அதற்கு காரணம் ரெண்டு தான். ஒன்று, அண்ணலின் கரத்தில் இருக்கிற அல் குர்ஆனை பார்த்து அதனுடைய வசனங்களுக்கு முன்னால் இவர்களால் நிற்க முடியாததை பார்த்து ஈமான் கொண்டார்கள். மற்றொன்று, அண்ணல் பெருமானாரினுடைய நடைமுறை அமல்களை பார்த்து ஈமான் கொண்டார்கள். பெருமானாரின் நடத்தைகளை பார்த்து ஈமான் கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கரத்தில் இருக்கிற அல் குர்ஆன் அது ஆற்றிய சாதனைகள் என்ன என்பதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாளைக்கு அண்ணல் பெருமானாரினுடைய நடைமுறை அமல்களை பார்க்க போகிறோம். அன்சாரிகள், முஹாஜிர்கள் பெருமானாரின் கரத்தில் இருக்கிற அல் குர்ஆனை பார்க்கிறார்களே, அந்த அல் குர்ஆன் அன்றைக்கு இருந்த அதே குர்ஆன் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த குர்ஆனை நாம் எப்படி அணுகுகிறோம், அவர்கள் எப்படி அணுகினார்கள்? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த அல் குர்ஆனுக்கு குர்ஆனுக்குள்ளிருந்தே அல்லாஹ் 10 பெயர்களை வைத்திருக்கிறார். குர்ஆனுக்கு குர்ஆனே பெயர் சொல்கிறது, 10 பெயர்களை. அதில் ஒன்று ஹாதா திக்ருன் முபாரக். குர்ஆனை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இது பரக்கத் பொருந்தியது என்கிறான் அல்லாஹ். பரக்கத் என்றால் ஒன்றுக்கு 1,00,000 நன்மையை கொடுக்கும். இதை போன்றுதான் அல் குர்ஆன் ஒன்றாக இருந்து கொண்டு அதற்குள்ளிருந்து 1000 கலைகள் உருவாகி இருக்கிறது. எல்லா கலைகளுக்கும் அச்சாணியாக அல் குர்ஆன் இருக்கிறது. இது பரக்கத் என்று அல்லாஹ் பேசுவான். குர்ஆனுக்கு இன்னொரு பேர் கொடுக்கிறான். கதாலிக அவ்ஹைனா இலைக்க ரூஹம் மின் அம்ரினா. உமக்கு நாம் ரூஹை அனுப்பி இருக்கிறோம் என்கிறான் அல்லாஹ். குர்ஆன் அல்லாஹ் சமுதாயத்தின் உயிர் என்கிறார். இந்த குர்ஆன் சமுதாயத்தில் வாழுகிற காலமெல்லாம் இந்த சமுதாயம் நன்றாக இருக்கும். இந்த குர்ஆன் அழிகிற பொழுது, இந்த குர்ஆன் இல்லாமல் போகிற பொழுது இந்த சமுதாயமும் இல்லாமல் போய்விடும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்லிஃபு அஃப்வாஹக்கும் ஃபைன்னஹா தரீக்குல் குர்ஆன். குர்ஆனை ஓதுகிற பொழுது உங்களுடைய வாயை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். காரணம், குர்ஆன் வெளிப்படுகிற பாதையாக இருக்கிறது. வீடியோ குடிச்சிட்டு வந்து ஓதாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இது குர்ஆன் வருகிற பாதை, இது ரூஹ். மூன்றாவது அல்லாஹ் பேர் வைக்கிறான், கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன்.
அல்லாஹ்வுடைய புறத்தில் வந்த பேரொளி என்கிறான் அல்லாஹ் அல் குர்ஆனை. குர்ஆன் வருவதற்கு முன்னால் இருண்ட காலம், ஹக்கு எது பாத்தில் எது உண்மை எது பொய்மை எது என்று தெரியாமல் வாழ்ந்த மக்களுக்கு, இருண்ட ஆழத்தில் வாழ்ந்தவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு இந்த குர்ஆனை விட சிறந்த சான்று ஒன்று கிடையாது என்று அல்லாஹ் பேசுகிறான். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், அல் குர்ஆனை கரம் பிடிப்பதற்கு முன்னால் நாங்கள் மனிதர்களாக இல்லை, மிருகங்களாக வாழ்ந்தோம். என்றைக்கு பெருமானாரிடத்திலிருந்து அல் குர்ஆனை பற்றி பிடித்தோமோ அன்றுதான் மனிதர்களாக அல்ல புனிதர்களாக மாறிப் போனோம் என்று சொல்லுகிறார்கள். என்றால் மனிதர்களுக்கு பிரகாசத்தை கொடுத்தது அல் குர்ஆன். நாலாவது பேர் அல்லாஹ் வைக்கிறான் ஷிஃபாஉல் லிமா பிஸ்ஸுதூர், நோய்களுக்கான நிவாரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார்கள், எல்லா பொருட்களுமே அழுக்கடைகிறது. அழுக்கடையாத பொருள் இருக்கிறதா? சட்டை அழுக்கடைகிறது, வாகனங்கள் அழுக்குப்படுகிறது, கண்ணாடிகள் அழுக்கடைகிறது. இதையெல்லாம் சுத்தம் செய்வதற்கு ஒரு சாதனம் இருக்கிறது. ஆடைகளை அழுக்குப்பட்டால் சோப்பு போடுவோம், வண்டி அழுக்காகிவிட்டால் சர்வீஸுக்கு கொடுப்போம், கண்ணாடி அழுக்குப்பட்டால் அதற்கென்று ஒரு சொல்யூஷன் உண்டு. உள்ளம் அழுக்காகிவிட்டால் அந்த அழுக்கை துடைப்பது எது என்று பெருமானார் கேட்டுவிட்டு சொன்னார்கள், வமா ஜிலாஹா, உள்ளத்தின் அழுக்கை எது துடைக்கும்? ரெண்டு தான், ذிக்ருல்லாஹ் வ திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதும் தான் உள்ளத்தில் இருக்கிற அழுக்கை அகற்றும் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ள நோயை அகற்றுகிற அழகான வழி அல் குர்ஆனில் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் மனுஷனை மட்டும் ரெண்டு மூலப்பொருள்ல படைச்சிருக்கிறான். எல்லாத்தையும் ஒண்ணுல தான் படைச்சான். மனுஷனுக்கு ரெண்டு. இந்த பூத உடலை படைப்பதற்காக خلقنال இன்சான மின் தீன், மண்ணால் இந்த உடலை படைத்தேன் என்கிறான் அல்லாஹ். அதனால இந்த உடலுக்கு நோய் என்றால் மண்ணிலே மருந்து இருக்கிறது. காய்ச்சலா மண்ணிலே மருந்து, இடுப்பு வலியா மண்ணிலே மருந்து, தலைவலியா மண்ணிலே மருந்து. உடலுக்கு நோய் என்றால் மண்ணால் படைக்கப்பட்ட உடலுக்கு மண்ணிலே மருந்துண்டு. இந்த உடலை இயக்குவதற்காக நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, என் ரூஹை ஊதி இருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். மனுஷனுக்குள்ள அல்லாஹ்வுடைய ரூஹ் இருக்கிறதுனாலதான் அல்லாஹ்வுடைய வேலை எல்லாம் இவன் செய்வான். ஆடுவான், பாடுவான், அடிப்பான், உதைப்பான், எங்கிருந்து கொண்டு சேட்டிலைட்டை பிடிப்பான், எல்லா வேலைகளும் செய்வான். காரணம் அல்லாஹ்வின் ரூஹ் இருக்கிறது. இந்த மனதுக்கு நோய் என்றால் மண்ணிலே மருந்து கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு மனைவி சொன்னார்கள், ஆயிஷா, அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், உடநோய்க்கு மருந்து திக்ரிலேயும் திலாவத்திலும் தான் இருக்கிறது. இதை வைத்துத்தான் நான் சிகிச்சை செய்கிறேன் என்றார்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த குர்ஆனுக்கு இன்னொரு பெயர் ஷிஃபா. ஐந்தாவது குர்ஆனுக்கு பெயர் ஹுதா. அது ஒரு வழிகாட்டி. உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் வழிகாட்டுகிற ஆற்றல் படைத்த ஒரு நூல். உலகத்தில் எந்த நூலையாவது சொல்ல முடியுமா? எல்லா சமுதாயத்திற்கும் இந்த நூல் வழிகாட்டும். ஆன்மீகத்திற்கும் வழிகாட்டும், அரசியலுக்கும் வழிகாட்டும், எல்லா தொழில்துறைகளுக்கும் வழிகாட்டும் என்று சொல்லுகிற ஒரே ஒரு நூல், ஒரே ஒரு நூலை எடுத்து இந்த நூலிலே எல்லாவற்றிற்கும் வழிகாட்டுதல் இருக்கிறது என்று சொல்ல முடியாது அல் குர்ஆனை தவிர. அல்லாஹ் ஹுதா என்கிறார். அடுத்து அல்லாஹ் வைத்திருக்கிற பெயர் ரஹ்மா. இதா குரியா அலைஹிமுல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னைக்கு டிவில இருக்கிற சேனல் இருக்கா இல்லையா, அப்படி ரிமோட் அமுத்துன உடனே 4ஆம் நம்பர்ன உடனே சன் டிவி வரும், 5ஆம் நம்பர்ன உடனே இன்னொரு டிவி வரும், 6ஆம் நம்பர்ன உடனே இன்னொரு டிவி. இந்த சேனல்களை இழுத்துக் கொண்டு வருகிறது. இதை போன்று ரஹ்மத்தை இழுத்துக் கொண்டு வருவது எது? பெருமானார் சொல்லுகிறார்கள், குர்ஆன் ஓத ஓத இந்த குர்ஆன் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை இழுத்து இமாமுக்கு கொடுக்கும், முன்சஃபில் இருப்பவர்களுக்கு செல்லும், அங்கிருந்து தொழுகையாளிகள் யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ரஹ்மத்து சப்பளையாகும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வும் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதனால குர்ஆனுக்கு ஒரு பேர் ரஹ்மத்.
ஏழாவதாக அல்லாஹ் குர்ஆனுக்கு பேர் வைத்திருக்கிறான் தன்சீலும் மின் ரப்பில் ஆலமீன். இந்த குர்ஆனுக்கு ஒரு பேர் தன்சீல். உலகத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய சுஹுஃப்களை இறக்கினான். 110 சுஹுஃப்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 10 சுஹுஃபை இறக்கினான். சுஹுஃப் என்று சொன்னாலே ஒரு 7 எல்லா சுஹுஃப்களையும் அல்லாஹ் மொத்தமாகத்தான் இறக்கினான். மொத்தமா இறக்கிடுவான். தௌராத்தை, இன்ஜீலை, ஜபூரை அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மொத்தமாகத்தான் கொடுத்தான். தௌராத் அப்படியே மொத்த பலகையா வந்து இறங்கிருச்சு. ஆனால் குர்ஆன் அப்படி அல்ல, தன்சீல். தேவைக்கு ஏற்றவாறு கொஞ்சம் கொஞ்சமாக 23 ஆண்டுகள் தேவைக்கு ஏற்றவாறு இறக்கப்பட்ட வேதம் இது. எனவேதான் இதற்கு பெயர் தன்சீல். குர்ஆனுக்கு 8வது ஒரு பெயர் அல்லாஹ் வைக்கிறான், கிதாப். ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ. எழுதப்பட்ட இந்த வேதம்னு பொருள். கிதாப் என்றால் இன்னைக்கு புத்தகத்துக்கெல்லாம் கிதாப்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? எழுதி வச்சிருக்கிறான். எழுதப்பட்ட நூல். இந்த எழுதப்பட்ட நூல் அரபுகள் பார்க்கிற பொழுது பெருமானார் அலிஃப் லாம் மீம் என்றார்கள். குறைஷிகள் ஒண்ணா உட்கார்ந்து பேசினானா, அலிஃப்னா 1, லாம்னா 30, மீம்னா 40. இந்த அபுஜத் கணக்கு கொண்டு இருக்கிறது, அரபு கணக்கு. அப்ப இந்த மார்க்கமே மொத்தம் 71 ஆண்டு தான் வாழும் என்றார். அலிஃப்னா 1, லாம்னா 30, மீம்னா 40. அப்ப இந்த முகம்மதின் மார்க்கத்திற்கு வயது 71 தான். அதுக்கப்புறம் எல்லாம் ஃபனாவாயிரும். அல்லாஹ் அடுத்த வசனத்தை கொடுத்தான், அலிஃப் லாம் ரா. நாங்க பெருமானார் அலிஃப்னா 1, லாம்னா 30, ரான்னா 200, 231 வருஷம்னா இதுக்கு வாழ்க்கை இருக்கிறது, ஆயுஷ்னா. பெருமானார் அடுத்து கொஞ்ச நாள் ஆரம்பிச்சாங்க, காஃப் ஹா யா ஐன் ஸாத் நாங்க ஓடியே போயிட்டான். இதற்கு என்ன எண்ணுவது? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் இறக்குகிறான், தாலிக்கல் கிதாப். எழுதப்பட்ட இந்த வேதம் இருக்கிறது. மனிதர்கள் அல்ல, லவ் யஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அய்யது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆனி லா யஅதூன பிமிஸ்லி. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இன்னைக்கு எவ்வளவு பெரிய அறிவாளிகள் இருக்கிறார்கள். ஐடி துறையை சார்ந்த அத்தனை அறிவாளிகளும், ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய 600 கோடி மக்களும், அதோடு சேர்த்து ஜின் வர்க்கங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த குர்ஆனை போன்ற அல்ல, அல்லாஹ் அடுத்து பேசுகிறான் 10 சூரா. இல்லை, ஒரே ஒரு சூரா. இன்னாத்தைனா மாதிரி ஒரு சின்ன ஒரு சூறாவை நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முடிந்தால் கொண்டு வந்து காட்டுங்கள், பார்க்கலாம். தாலிக்கல் கிதாப். இது எழுதப்பட்ட இந்த வேதத்திற்கு நிகராக யாராவது கொண்டு வந்து காட்டுங்களே. 1400 ஆண்டுகளாக சவால் விடுகிற ஒரே மார்க்கம், ஒரே வேதம் இந்த இஸ்லாம், இந்த குர்ஆன் தானே தவிர உலகத்தில் வேறு எந்த நூலும் இல்லை. யாராவது ஒருத்தர் நூல் எழுதி ஒரு ஹரிபாட்டல் சொல்ல முடியுமா? என் நூலுக்கு நிகராக வேறு யாரும் நூல் எழுத முடியாது. ஹரிபாட்டலால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு உலகத்தை கலக்கிக் கொண்டிருக்கிற ஹரிபாட்டல் சொல்ல முடியாது. சொல்லப்படுகிற ஒரு வேதம் அல் குர்ஆன் மட்டும்தான். ஃபுர்கான் என்று பேர் வைக்கிறான் அல்லாஹ். தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான். ஹக்கையும் பாத்திலையும் பிரித்து காட்டுகிற வேதம் அல் ஃபுர்கான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபுர்கான் என்றால் பிரித்து காட்டும். 10வது அல்லாஹ் பேர் வச்சிருக்கிறான் குர்ஆன். இன்னஹாதல் குர்ஆன். குர்ஆன் என்றாலே ஓதப்படக்கூடிய வேதம் என்ற அர்த்தம். உலகத்திலே அதிகமாக ஓதப்படக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கிறது என்றால் குர்ஆன் தான் என்று இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொள்கிறது. உலகத்தின் அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கிறார். குர்ஆனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலேயே 10 பெயர்களை நேரடியாக வைத்திருக்கிறார். இஷாராவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 500 பெயர்களை குர்ஆனுக்கு வச்சிருக்கிறார். குர்ஆனுக்குள்ள இந்த குர்ஆன் மிக எளிமையானது, குர்ஆன் மிக அற்புதமானது. ஆனால் இந்த குர்ஆனை விளங்குவதற்கு ஆழமான அறிவு தேவை. இன்றைக்கு இருக்கக்கூடிய சர்வசாதாரணமா நம்ம சொல்லிடுவோம், குர்ஆனுக்குள் இல்லாத எதுவுமே இல்லை, எல்லாம் குர்ஆனுக்குள் இருக்கிறது. எல்லாம் இருக்கிறதா? முத்துக்களை கொண்ட கடல் தான் இது. அந்த முத்துக்களை எடுக்க வேண்டுமானால் மூழ்க தெரிந்திருக்க வேண்டும். கடல்ல மூழ்க தெரியாதவன், நீச்சே தெரியாத ஆளலாம் நான் முத்து எடுத்துட்டு வரேன் போனா என்ன நடக்கும்? நீச்சே தெரியாதால் நான் முத்தெடுக்க போகிறேன், பெரிய கபருக்குழியை வெட்டி வச்சுட்டு போயிட்டு வான்னு அனுப்ப வேண்டியதுதான். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம்.
சர்வசாதாரணமாக மேலோட்டமாக பார்க்கிற மக்கியா மதனியா. குர்ஆன்ல ஒவ்வொரு சூறாவிலுமே எழுதியிருக்கும். குர்ஆன் ஓதுபவர்களுக்கு நன்றாக தெரியும் இது மக்கியா மதனியா. மக்கியாண்டா என்ன, மதனியாண்டா என்ன? சூரத்தே மக்கியா சூரத்தே மதனியா என்ன அர்த்தம், அதற்கு என்ன பொருள்? நிறைய பேர் சொல்றது மக்காவில் இறங்குனது மக்கி, மதீனாவில் இறங்குனது மதனி. தவறு. ஹிஜ்ரத்திற்கு முன்னால், பெருமானார் மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால் 53 வயதுக்கு முன்னால் இறங்கிய அத்தனையும் மக்கி, 53 வயதுக்கு பின்னால் இறங்குகிற அத்தனையும் மதனி. பெருமானார் மக்கால தான் இருக்கணுங்கிற அர்த்தம் அல்ல. தாயிஃபிலே இறங்கிய வசனமும் மக்கி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாரானா சென்றபோது இறங்கிய வசனம் மக்கி. மக்கால தான் இருக்கணும்னு அர்த்தம் அல்ல. 53 வயசுக்கு முன்னால் எதெல்லாம் இறங்கியதோ அதெல்லாம் மக்கி. 53 வயசுக்கு பின்னால் பெருமானார் மதீனாவுக்கு போயிட்டு மக்காவுக்கு வர்றாங்க. அங்க இறங்குது, அரஃபா மைதானத்துல இறங்குகிறது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி கொடுத்து விட்டேன் என்ற வசனம் இறங்குகிறது. மக்காவுல தான் இறங்குது. ஆனா இந்த வசனத்துக்கு மக்கிங்கிற பேர் அல்ல, இது மதனி. பெருமானார் மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு இறங்கிய வசனம் என்பதால் இது மதனி. குர்ஆனினுடைய அடிப்படைகளை கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில வசனங்கள் இருக்கிறது ஹலரி, சில வசனங்கள் சஃபரி. ஃபுகஹாக்கள் எவ்வளவு அழகாக பிரித்துக் கொடுத்திருக்கிறார்கள். பயணத்திலே இறங்கிய வசனம் என்று தனியாக இருக்கிறது, உள்ளூரில் இருக்கிற பொழுது இறங்கிய வசனம் என்று தனியாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஹிஜ்ரி 7 உம்ரத்தே கலா, உம்ராவை கலா செய்வதற்காக வருகிறார்கள். ஹிஜ்ரி 6 உம்ரா செய்வதற்காக வருவாங்க. இந்த குறைஷிகள் விரட்டி விட்டுருவான், ஹுதைபியா ஒப்பந்தம் வச்சு விரட்டிடுவான். உம்ராவெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லிவிடுவான். அந்த உம்ராவை அடுத்த வருடம் வந்து செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செய்து கொண்டே இருக்கிற பொழுது பக்கத்திலே உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா நிற்பார்கள். உமர் ரலியல்லாஹு இடத்திலே சொல்வார்கள், உமரே இதுதான் மக்காமே இப்ராஹிம், எங்க பாவாவுடைய கல்லு, இதுதான் அவங்க காலடி பதித்த தலம் இதுதான் என்று உமர் ரலியல்லாஹு இடத்திலே பெருமானார் பெருமையாக பேசுகிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, நாயகமே இவ்வளவு புனிதமான இடத்துல தொழுதா நல்லா இருக்குமே, இத்தகது மக்காமே இப்ராஹிம் முஸல்லா. நாயகமே நீங்க மக்காமே இப்ராஹிம்ல ஒரு 2 ரக்காத் தவாஃப முடிச்சிட்டு தொழுதா நல்லா இருக்குமே நாயகமே என்று சொல்ல உடனே வசனம் வந்து வருகிறது. பயணத்திலே வந்த வசனம். எனவே இந்த வசனத்திற்கு பெயர் சஃபரி. தவாஃபை முடித்து விட்டால் 2 ரக்காத் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சட்டம் போடுகிறார். சஃபரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு யௌமுல் ஃபத்ஹ் ஹிஜ்ரி 8 வருகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகிறான், இன்னல்லாஹ யாமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அவரவருக்கு கொடுத்து விடுங்கள். இந்த வசனம் இறங்கினது மக்காவுல, பயணத்துல இறங்கினதுனால இந்த வசனத்திற்கு பெயர் சஃபரி. சஃபரில் இறங்கிய வசனம். இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது அன்புக்குரியவர்களே. நஹாரி லைலி, பகலில் இறங்கிய வசனம் தனியாக இருக்கிறது, இரவில் இறங்கிய வசனம் தனியாக இருக்கிறது. இமாம் சாப் ஓதும்போது நமக்கு எல்லா வசனமுமே தூக்கமாத்தான் இருக்குது. எந்த வசனம் பகலில் இறங்கியது, எந்த வசனம் இரவில் இறங்கியது யோசிக்க வேண்டாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காலையில் சுபுஹ் தொழுகைக்கு பாங்கு சொல்வதற்காக பிலால் ரலியல்லாஹு வந்து அனுமதி கேட்கிற பழக்கம் உண்டு. ஒரு நாள் வருகிறார்கள், பெருமானார் அழுது கொண்டிருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா ஏன் என்னன்னு கேட்கல, அவங்களும் சேர்ந்து அழுதுறாங்க. எவ்வளவு பெரிய இத்திஃபாக், ஒற்றுமை, எவ்வளவு பெரிய ஒற்றுமை. நம்ம வீட்ல மனைவி அழுதுட்டு இருக்கும்போது நேரா போனோம்னா நம்ம சேர்ந்து அழுதுருவோமா? பைத்தியக்காரி மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க, என்ன காரணம்னு சொல்லாம அழுகிறீங்க. எத்தனை பேச்சு பேசுவோம். ஆனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா நேராக சென்றார்கள், அழுகிறார்கள். அழுது முடித்து விட்டு பெருமானார் இடத்தில் கேட்டார்கள், நாயகமே நீங்கள் அழுவதற்கான காரணம் என்ன நாயகமே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்று இரவு ஒரு வசனம் இறங்கியது. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்லி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்துல் லிஉலில் அல்பாப். வானம் பூமியை படைத்ததிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் பெரும் பெரும் அத்தாட்சிகள் இருக்கிறது.
வானவியலுக்கான அடிப்படையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பெரும்பாலும் அத்தாட்சிகள் இருக்கிறது. இந்த ஆயத் இன்றைய இரவுதான் இறங்கியது, இதை நினைத்துத்தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, இரவு இறங்கிய வசனம் அது. இரவுல இறங்கினதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆரம்ப காலத்தில் எல்லாம் சஹாபாக்கள் நாயகத்தை இரவு நேரத்தில் யாராவது முஸ்லிம்களா தொல்லை வந்துவிடும் என்று அம்பும் கம்புமாக வீட்டுக்கு வெளியே பாதுகாப்புக்கு நிற்பாங்களாம். பெருமானாருக்கு பாதுகாப்புக்காக சஹாபாக்கள் நிற்கிறார்கள். ஒரு இரவு பெருமானார் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த வசனம் வந்து விடுகிறது. வல்லாஹு யஸிமுக மினன்னாஸ். நாயகமே, இவங்களை எல்லாம் போக சொல்லிருங்க, இவங்களை எல்லாம் போக சொல்லிருங்க, இவங்கனால எல்லாம் உங்களை பாதுகாக்க முடியாது. உங்களை பாதுகாக்கிற பொறுப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன், இவர்களை வீட்டுக்கு அனுப்புங்கள் நாயகமே. பெருமானார் இரவு நேரத்திலேயே கதவை திறந்து சஹாபாக்களை நீங்கள் செல்லுங்கள், அல்லாஹ்வே எனக்கு பாதுகாப்புக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்களே. அதனால இந்த வசனத்திற்கு பெயர் லைலி, இரவு இறங்கிய வசனம். ஒன்று தெரியுமா? ஷித்தாஇ ஸைஃபி. கோடை காலத்தில் இறங்கிய வசனம் தனியாக இருக்கிறது, குளிர்காலத்தில் இறங்கிய வசனம் தனியாக இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்வார்கள், எந்த நேரத்தில் எப்படி இறங்கியது என்று என்னிடத்தில் கேளுங்கள், நான் சொல்கிறேன் என்பார்கள். வல்லதீன இதா ஜாஊக பில் இஃக். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய இட்டுக்கட்டு 11 வசனங்கள் ஆயிஷாவுக்கு தோதுவாக இறங்குகிறது. கடுமையான குளிர்ல நடுங்கிட்டு இருக்கும்போது இறங்கிய வசனம். அதனால அந்த வசனத்திற்கு பேரே ஷித்தாஇ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன், இவ்வளவு பெரிய குர்ஆன்ல சொத்து சார்ந்த விஷயங்கள், உலகத்துல யாருமே இறந்ததற்கு பிறகு தகப்பன் சொத்தை, பிள்ளையின் சொத்தை, கணவன் மனைவியின் சொத்தை எப்படி சரியாக பிடித்துக் கொடுப்பது என்று உலகத்திலே எந்த சட்டமும் சொல்லாத காலத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறும் 2 வசனத்திலே, வெறும் 2 வசனத்திலே யுஸீகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிذكر مثل حظ الأنثيين என்ற 2 வசனத்திலே ஒரு பெரிய கணக்கை போட்டு காட்டுகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். 2 வசனம். அந்த 2 வசனத்திலே முதல் வசனம் குளிர்காலத்தில் இறங்குகிறது, இரண்டாவது வசனம் கோடை காலத்தில் இறங்குகிறது. ஒரே சஃபாவுல தான் இருக்குது வசனம், ஆனால் ஒன்று இறங்கியது குளிர்காலம், மற்றொன்று இறங்கியது கோடை காலம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஃபிராஷி வன் நௌமி. முடிச்சிட்டு இருக்கும்போது இறங்கின வசனம் தனியா இருக்கு, தூங்கிட்டு இருக்கும்போது இறங்கின வசனம் தனியா இருக்கு. இன்னாதீனா கல்கௌசர் எல்லாம் பெருமானார் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இறங்கிய வசனம். தூங்கிக் கொண்டே பெருமானார் எழுந்து சிரித்தார்களாம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன ஆட்சி நாயகமே, திடீர்னு தூங்கிட்டு இருக்கிறாள், எந்திரிச்சு ஆஹான்னாக்க என்ன நடக்கும்? எல்லாரும் என்ன நாயகமே என்று கேட்க பெருமானார் சொன்னார்கள், இன்னா ஆதீனா கல்கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர். எனக்கு வசனம் இறங்கியது என்று பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். இதை விட மேலாக ஒன்னு வசனம் இறங்கி இருந்தா ஒன்னு பூமியில இறங்கணும் அல்லது வானத்தில் இறங்கணும். வானுக்கும் பூமிக்கும் இடையிலே இறங்கிய வசனம் உண்டு. வானுக்கு மேலே காப கௌசைனில் இறங்கிய வசனம் உண்டு. அதற்கு மேலே இருக்கிற ஸுஹூஃபிலே இறங்கிய வசனங்கள் உண்டு. குர்ஆனினுடைய ஆய்வை நாம் எந்த அளவுக்கு செய்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. வமா மின்னா இல்லா லஹு மகாமும் மஅலூம். சூரத்து சாஃபாத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 வசனங்கள் இருக்கிறதே, இது வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே இறங்கிய வசனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது வானத்துக்கும் பூமிக்கு இடையில இருக்கும்போது இறங்கின வசனம். ஒவ்வொரு நாளும் ஆமன ரசூல் ஓடிக்கொண்டிருக்கிறோமே, இந்த ஆமன ரசூல் எங்கே இறங்கியது? பூமியில் இறங்கியதா, மக்காவில் இறங்கியதா, மதீனாவில் இறங்கியதா, ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இறங்கியதா, ஹிஜ்ரத்திற்கு பின்னால் இறங்கியதா? இல்லை. அந்த வசனம் இறங்கியது காப கௌசைன் சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி இறங்கியது. வாரசல்னா கப்லக மின் ருசுலினா என்ற வசனம் இறங்கியது ஸுஹ்ருஃபில். காப கௌசைனை எல்லாம் தாண்டி போகும்போது இறங்கிய வசனம். அத்தனை வசனங்களையும் அழகாக பிரித்து கொடுத்திருக்கிறார்களே. ஆனால் நாம் இந்த குர்ஆனுக்குள் இருந்து என்ன ஆய்வு செய்திருக்கிறோம்? வெறும் குர்ஆனை ஓதுகிற வேலையாவது சரியாக செய்திருக்கிறோமா? முறையாக அல் குர்ஆனை ஓதி இருக்கிறோமா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்து இந்த குர்ஆனினுடைய சூறாக்களின் ஆற்றல். சூறாக்களின் ஆற்றல் என்று தொட்டு பார்த்தால் 114 சூறாவுக்கும் 114 ஆற்றல் உண்டு. அதை மட்டும் ஒரு ரம்ஜானுக்கு பேசணும்.
உங்களுக்கு முன்னால் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த சூறாக்களின் ஆட்கள் என்ன, அந்த சூறாக்களை நாம் எப்படி பயன்படுத்தி வருகிறோம் நம்முடைய வாழ்நாளில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலாவை அழைக்கிறார்கள். உபய் தொழுதுட்டு இருக்காங்க, ஃபர்ல் தொழுதுட்டு இருக்காங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா வரவில்லை. இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். அழைப்பு கேட்ட உடனே வேக வேகமாக தொழுகையை முடித்துவிட்டு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு வருகிறார்கள். நாயகமே, என்னை அழைத்தீர்களே, என்ன காரணம்? பெருமானார், நான் முதலில் அழைத்த போது வரவில்லையே, என்ன காரணம் என்றார்கள். நாயகமே, நான் ஃபர்லில் இருந்தேன், வர முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நபிமார்கள் தொழுகையில் இருக்கிற பொழுது அழைத்தாலும் விட்டு வர வேண்டும் என்ற சட்டத்தை பதிவு செய்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உபய், உனக்கு ஒரு பிரம்மாண்டமான சூறாவை சொல்லித் தரட்டுமா? ஒரு பிரம்மாண்டமான சூறாவை சொல்லித் தரட்டுமா? அது தௌராத்திலும் இல்லை, இன்ஜீலிலும் இல்லை, ஜபூரிலும் இல்லை. ஒரு புது சூரா, பிரம்மாண்டமான சூறாவை சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு பெருமானார் தன் வேலையை பார்க்கிறார்கள். இங்க உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு ஒண்ணுமே ஓடல. பெருமானார் சொல்லித் தரேன்னு சொல்லி போட்டு ஒண்ணுமே சொல்லலையே. ஆனால் உபய் நினைக்கிறார்கள், வாசலை விட்டு பெருமானார் தாண்டுவதற்குள்ளே எப்படியாவது அந்த சூறாவை நாயகத்திடத்திலிருந்து கறந்து விட வேண்டும், எப்படியாவது வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு நினைக்கிறார்கள். பெருமானாரை சுற்றி வருகிறார்கள். பெருமானார் வாசலை விட்டு கீழே இறங்குவதற்கு முன்னால் உபய் நினைக்கிறார்கள், நாயகம் சொல்லாமலே போயிருவாங்க போல் தெரிகிறது என்று நினைக்க பெருமானார் திரும்புகிறார்கள். சொல்லாம ஒண்ணும் போக மாட்டேன் உபய்னாங்க, நான் சொல்லாமல் ஒன்றும் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, அதுதான் உம்முல் கிதாப், இந்த கிதாபின் தாய் சூரத்துல் ஃபாத்திஹா என்றார்கள். உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். வரலாறு சொல்கிறது, அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை பார்க்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று பெருமானாருக்கு சலாம் சொன்னார்கள். பெருமானார் பதில் சொல்லல. இரண்டாவது முறை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா போய் சலாம் சொல்கிறார்கள், பதில் இல்லை, விட்டபாடில்லை. மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், பதில் இல்லை. நேரா பள்ளிவாசலுக்குள்ள போய் அழ ஆரம்பிச்சிட்டார். 3 முறை நான் சலாம் சொல்லியும் பெருமானார் எனக்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னார். என்ன கோபமோ தெரியவில்லை, நான் என்ன தவறு செய்தேன் என்று அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு என்னடா தவறு செஞ்சோம்? ஒரு தவறு செய்யலையே, காலையிலிருந்து எந்திரிச்சு பெருமானாருக்கு பிடிக்காத எந்த காரியமும் செய்யவில்லையே. அவருக்கு ஒரு பயம், நம் விஷயத்தில் வகி எதுவும் இறங்கி விட்டதோ, இரவு நேரத்தில் யாரையாவது தப்பாக பேசினோமோ, தப்பாக நினைத்தோமோ என்று வகையாக கற்பனை செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்குமே ஒளி இல்லாமல் ஸலாத்திற்கு பதில் சொன்னதில்லை. காரணம், சலாம் என்பது அல்லாஹ்வின் திருநாமத்தில் ஒன்று. அல்லாஹ்வுடைய 99 திருநாமத்தில அஸ்ஸலாம் என்பதும் ஒரு திருநாமம். பெருமானார் ஒளி இல்லாமல் இருந்தபோது இவன் சலாம் சொல்லி இருக்கிறார். நாயகம் வேகமாக சென்றார்கள், ஒளி செய்தார்கள். வந்துவிட்டு அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு பள்ளியில் இருக்கிறார்கள். வந்தவுடன் 3 பதில் சொன்னார்களாம். அலைக்கும் சலாம் யா ஜாபிர், அலைக்கும் சலாம், அலைக்கும் சலாம். அப்பதான் உயிரே வந்துச்சு அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹுக்கு. நாயகமே, நான் சலாம் சொல்லி பதில் சொல்லவில்லை என்றவுடன் என் உயிரே போனதை போன்றிருந்தது. நாயகமே, நீங்கள் பதில் சொன்னதற்கு பிறகு என் மனது படுகிற ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. நாயகமே, பெருமானார் சொன்னார்கள், அலா உக்பிருக்க பி அலமி சூரா, சூறாக்களிலேயே பிரம்மாண்டமான சூறாவை உனக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று கேட்கிறார்கள். சொல்லுங்கள் நாயகமே, அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா. சயீத் இப்னு முஅல்லாவை அழைக்கிறார்கள் பெருமானார். சயீத் இப்னு முஅல்லா, உனக்கு பிரம்மாண்டமான சூறாவை சொல்லித் தரட்டுமா என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சூரத்துல் ஃபாத்திஹாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். சபுல் மசானி, 7 ஆயத்துக்களை கொண்ட சூரா. அந்த சூறாவை ஓதுனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புலாங்கிதம் அடைந்து விடுகிறார். லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகையே கிடையாது. இமாமன் கானவு மஅமூனா, இமாமாக இருந்தாலும் இமாமத்துல இல்லாம தனியா தொழுதாலும் சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாம தொழுகை கூடாது. அல்லாஹ் அந்த சூறாவுல எவ்வளவு பெரிய ஆற்றலை வச்சிருக்கிறான். இவ்வளவு நாள் வாழ்க்கை ஃபுல்லா ஓதி இருக்கிறமே, என்னைக்காவது அந்த சூறா போர் அடித்திருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. இத்தனை காலமாக 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 80 ஆண்டுகள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கிட்டே இருக்கிறமே, என்றைக்காவது சூரத்துல் ஃபாத்திஹா போர் அடித்திருக்கிறதா? ஒரு பாட்டை 10
தடவை 50 தடவை படிச்சுட்டான்னா அதுக்கு மேல படிக்க மாட்டான். இதெல்லாம் சலிச்சு போச்சுன்னு தூக்கி எறிஞ்சிருவான். கோணாறு நாரா போயிரும். ஆனால் வாழ்க்கை முழுக்க நாம் படிக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போர் இல்லாமல் கொடுக்கிறானே, உணர்வு ஆற்றல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே எல்லா நோய்களுக்கும் ஷிஃபா இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்ராவை பற்றி சொல்லுகிற பொழுது அழகாக சொன்னார்கள், எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ, இன்னல் பைத்தல்லதி துக்ரா ஃபீஹில் பக்ரா லா யதுகுலு ஃபீஹி ஷைத்தான், அந்த வீட்டிலே ஷைத்தான் நுழைய மாட்டான் என்றார்கள் உமான் நபிகள் கோபான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனை பேர்கள் சூரத்துல் பக்ராவை நம்முடைய வீடுகளிலே அனுதினமும் ஓதிக்கொண்டிருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும். அனுதினமும் ஷைத்தான் நுழையாத வீடு இருக்கிறதா? எத்தனை நாள் நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம் என்ன வேண்டும். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் இரவு நேரத்திலே சூரத்துல் பக்ராவை ஓதிக்கொண்டிருந்தேன், என் குதிரைகள் எல்லாம் ஆட ஆரம்பித்தது. வெளியே வந்து பார்த்தால் ஓதுகையை முடிச்சிட்டு வெளியே வந்தா குதிரை அமைதியாக இருக்கிறது, வானத்தில் எல்லாம் வெள்ளை மேகங்களாக இருக்கிறது. என்னவோ இருக்கிறது என்று நினைத்து மீண்டும் ஓத ஆரம்பித்தேன். மீண்டும் குதிரைகள் ஆட்டம் போடுகிறது. நான் ஓதுகையை நிறுத்திவிட்டால் நின்று விடுகிறது. மீண்டும் ஓதுகிறேன், ஆட்டம் நடக்கிறது. அடுத்த நாள் பெருமானார் இடத்திலே வந்து சொல்கிறார்கள், நாயகமே, நேற்று இரவு ஒரு வித்தியாசமான காட்சி நாயகமே, இது கனவல்ல நாயகமே, நினைவு. நான் இரவிலே ஓடுகிறேன், குதிரைகள் ஆட்டம் போடுகிறதே, அதிர்கிறதே, கனைக்கிறதே. நான் பக்கராவை நிறுத்திவிட்டால் அமைதியாக விடுகிறது. வானத்தை பார்த்தேன், எல்லாம் வெண்மையாக இருந்தது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ ஓதுகிற சூரத்துல் பக்கராவை கேட்பதற்கு மலக்குகள் வந்தார்கள். அவர்களை பார்த்து இந்த குதிரை ஆடியது, இந்த குதிரை கத்தியது. நீ ஓதுகையை நிறுத்தியவுடன் அவர்கள் மேலே செல்ல ஆரம்பித்தார்கள். நீ காலை வரை ஓதிக்கொண்டே இருந்திருந்தால் மதீனாவில் இருக்கிற அத்தனை பேர்களும் அந்த மலக்குகளை கண்டிருப்பார்கள். உஸைர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், நம்முடைய வீடுகளுக்கு மலக்குகளை வரவைக்கிற, ஷைத்தானை அகற்றுகிற ஆற்றல் சூரத்துல் பக்ராவுக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். லிகுல்லி ஷைஇன் சினாம் வ சினாமுல் குர்ஆன், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு திமில் உண்டு. ஒரு முடிவிற்கு கூர்மையா போய் முடிஞ்சிரும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு முடிவுண்டு. குர்ஆனின் திமில் சூரத்துல் பக்ரா என்று தெரியுமா? ஃபஇன்ன ஃபீஹா ஆயத்துல் குர்சி, அதற்குள் ஆயத்துல் குர்சி இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சூரத்துல் பக்ராவுக்குள்ளே ஆயத்துல் குர்சி இருக்கிறது. அந்த ஆயத்துல் குர்சி எப்படிப்பட்டது தெரியுமா? ஃபஇன்ன ஃபீஹா 50 கலிமா, ஆயத்துல் குர்சிக்குள்ளே 50 வார்த்தைகள் இருக்கிறது. ஃபீ குல்லி கலிமத்தின் 50 பரக்கா, ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் 50 பரக்கத் இருக்கிறது. ஆக ஆயத்துல் குர்சிக்குள்ளே 2500 பரக்கத்துகள் இருக்கிறது என்று பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், எந்த மனிதன் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும், சஹீஹான ஹதீஸ், புகாரியிலே பதிவான ஹதீஸ், ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுப்பதில்லை, சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்றார்களே பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பேர்கள் ஒவ்வொரு ஃபர்லுக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுபவர்களாக இருக்கிறோம். இனி சென்றதாக இருக்கட்டும், வருங்காலத்தில் ஆயத்துல் குர்சியை விடாமல் தெரியாதவர்கள் மனனம் செய்து ஓதுகிற பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், நான் என் தோட்டத்திற்குள்ளே சென்றேன். ஒருவர் குதிரையிலே வேகமாக சென்றார். என்னிடத்திலே சலாம் சொல்லிவிட்டு என் தோட்டத்திற்குள்ளே வேகமாக செல்கிறார். சலாம் சொல்லிட்டு ஆளை பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. ஆனா குதிரையில போயிட்டு இருக்கிறார். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவரை நான் வரவழைத்தேன் என்கிறார்கள். அந்த இன்சுன் ஜின், நீ மனிதனா ஜின்னா என்று கேட்டார்களாம். நமக்கெல்லாம் இப்படி ஒரு ஆள் குதிரையில போனா என்ன நடக்கும் யோசிச்சு பார்க்கணும். இவர் அங்கேயே மூத்தாயிடுவார். நீ மனிதனா ஜின்னா? ஆனா ஜின்னியும், நான் ஜின்னை சார்ந்தவன், உன் கையை கொடு என்றார்கள். கை கொடுக்க அந்த கையை பார்க்கிறார்கள். எதுஹு கயதில் கல், நாயின் கையை போன்றிருந்தது, பஞ்சு மாதிரி. வஷஅருஹு கஷஅரில் கல்ப், கையில் இருக்கிற முடி நாயின் முடியை போன்றிருந்தது. அந்த ஜின் சொன்னது, அன கபியும், ஜின் இனத்திலே சக்தி வாய்ந்தவன் நான். கேட்டார்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு, இங்கு எதற்காக வந்தாய்? கன்னக ஜவாத், நீ ஒரு கொடை வள்ளல்,
உன்னிடத்திலிருந்து தர்மம் வாங்கி செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். நீ ஒரு கொடைவள்ளல், யாருக்கும் இல்லை என்று சொன்னதில்லை. இது எங்கள் இனத்திலே பிரபல்யமாக கிடைத்தது. ஜின்களே சஹாபாக்களை பாராட்டி இருக்கிறது என்றால் அவர்களின் கொடைத்தனம் எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நீ ஒரு கொடைவள்ளல், உன்னிடத்திலே தர்மம் வாங்கி செல்லலாம் என்று நான் வந்தேன், அதனால் தான் சலாம் சொல்லி விட்டு சென்றேன். கடைசியில பேச்சுவார்த்தை முடிகிற பொழுது, உங்களிடத்திலிருந்து நாங்கள் தப்பிப்பதற்கு, உங்களிடத்திலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஜின்னிடத்திலேயே உபய் இப்னு காப் ரலியல்லாஹு கேட்கிற பொழுது, அந்த ஜின் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள், ஓதினால் உங்களுக்குள் நாங்கள் நுழையவே முடியாது என்று ஜின் சொல்கிறது. பண்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்த ஆயத்துல் குர்சி நம் கையில் இருக்கிறது, அதை பயன்படுத்தினோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல் ஹுவல்லாஹு சூரா சார்ந்து ஒரு மனிதனுக்கு ரிஸ்கை கொண்டு வருகிற சூரா குல் ஹுவல்லாஹ் சூரான்னு நாங்க எல்லா ஹதீஸிலும் உள்ள இருக்கிறோம். ஆனா அந்த குல் ஹுவல்லாஹ் சூராவோடு எவ்வளவு தொடர்பு நமக்கு இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் யார் 10 முறை குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதி வருகிறாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுகிறான் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொர்க்கத்திலே வீட்டை கொடுக்கிற அற்புதமான சூரா இந்த சூரா. ஆனால் அதை ஓதி இருக்கிறோமா? இனி வரும் காலத்திலே ஓதக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. 30 ஆயத்துக்களை கொண்ட சூரா ஒன்று இருக்கிறது, பெருமானார் அறிமுகப்படுத்துகிறார்கள். 30 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. அந்த சூராவை ஓதினால் அது கபருக்குள்ளே வேதனை வருகிற பொழுது விடாதாம். நாளைக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுக்கிற பொழுது, யா அல்லாஹ் இவன் என்னை ஓதியவன், அதனால் நான் சொர்க்கத்திற்குள்ளே கொண்டு போய் இவனை சேர்க்காமல் விடமாட்டேன் என்று ஒரு சூரா நமக்கு பரிந்துரை செய்து கொண்டே இருக்கும். அது என்ன சூரா தெரியுமா என்று பெருமானார் சஹாபாக்களை பார்த்து கேட்க, அல்லாஹ் வ ரசூலுஹு அலம், நாயகமே உங்களுக்கு தான் தெரியும், நீங்களே சொல்லுங்கள். சூரத்துல் முல்க் என்றார்கள். தபாரக்கல்லதி சூரா இருக்கிறது, 29வது ஜுஸ்னுடைய சூரா. அதை ஓதுகிற பொழுது அந்த சூரா சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள். முன்னால் உண்டான நம்முடைய மூதாதையர்கள் பெரியவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அதெல்லாம் காணாமல் போய்விட்டது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். சூரத்துல் கஹ்ஃப் அதனுடைய 10 வசனங்கள் தஜ்ஜாலினுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாக்கும் பெருமானார் சொல்லிக் காட்டுகிறார்கள். சூரத்துல் கஹ்ஃபை வெள்ளிக்கிழமை ஓதினால் 10 நாட்களினுடைய எல்லா பாவங்களையும், எல்லா சிறிய பாவங்களையும் அழித்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் கஹ்ஃபை குறித்து பேசுகிறார்கள். சஹாபாக்கள்ல 2 சஹாபி இருந்தாங்க, உபைதுல்லாஹ் இப்னு ஹஸன் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லா ரலியல்லாஹ். இந்த 2 பேரும் எப்பயுமே பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் இது எல்லாரும் செய்வாங்க. ஆனால் இவர்கள் சலாம் சொல்லி முசாபகா செய்ததற்கு பிறகு வல் அஸ்ரி சூராவை 2 பேரும் ஓதிவிட்டு பிரிவார்களாம். வல் அஸ்ரி சூரா, வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸௌ பில் ஹக் வ தவாஸௌ பிஸ் ஸப்ர். இவ்வளவுதான். இதை சொல்லி பிரிவார்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இந்த செய்தியை சஹாபாக்கள் கொண்டு வருகிறார்கள். எப்பயுமே இவங்க 2 பேரும் மட்டும் எல்லாரும் சலாம் சொல்ற மாதிரி சலாம் சொல்லுவார்கள், முசாபா செய்வார்கள். பிரிகிற பொழுது 2 பேருமே வல்லசியோடு பிரிகிறார்கள் நாயகமே, வித்தியாசமாக செய்கிறார்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாளையிலும் உங்களுடைய நட்பை இது தொடரச் செய்யும் என்றார்கள். நட்பு தொடர்வதற்காக, அந்த நட்பு ஆழமாவதற்காக முசாபராவோடு வல்லாசிரியை யார் சேர்த்துக் கொள்ளுகிறாரோ அந்த நட்பிலே அல்லாஹ் காலத்தை கொடுக்கிறான், நட்பிலே உண்மையை கொடுக்கிறான், நட்பிலே நேர்மையை கொடுக்கிறான். உயர்ந்த நண்பனாக இங்கு மட்டுமல்ல ஜன்னத்திலும் உயர்ந்த நண்பனாக அல்லாஹ் ஆக்கி காட்டுகிறான் என்று வல் அஸ்ரியின் சிறப்பை பெருமானார் சொல்லி காட்டுகிறார்களே. என்னைக்காவது முசாபா செஞ்சு வல் அஸ்ரி ஓதி இருக்கிறோமா? முசாபா துஆவே நமக்கு தெரியாது நிறைய பேருக்கு. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தும் பேசுகிறார்கள். தொழுகையில வஸ்வஸாய் இருப்பவர்கள், எத்தனை ரக்காத் தொழுதோன்னு தெரியாது நிறைய பேருக்கு. தொழுதுகிட்டே இருப்பாங்க, 2 3 4. அது தராவிகள் எல்லாம் நின்றா எத்தனை போகுது எத்தனை வருது எதுக்குமே தெரியாது. ஏதோ ஓடுகிறது ஓடுகிறது ஓடுகிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த வஸ்வஸா நீங்க வேண்டுமானால் பெருமானார் சொல்கிறார்கள், தொழுகைக்கு முன்னால் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸை ஓதிவிட்டு தக்பீர் கட்டுங்கள், வஸ்வஸாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூக்கி விடுவான் என்றார்கள். வஸ்வஸா போவதற்கு அழகான வழி பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு சஹாபி கடுமையான நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இடத்திலே வருகிறார். அபூ ஹுரைரா, இந்த நோய் தீரவே இல்லை அபூ ஹுரைரா என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருமை தோழர் அபூ ஹுரைரா சொன்னார்கள், நான் சொல்வதை சுபுஹுக்கு பின்னால் 3 முறை சொல்லிக்கொள் என்று சொல்லிவிட்டு தவக்கல்து அலல் ஹய்யில்லதி லா யமூத், தவக்கல்து அலல் ஹய்யில்லதி லா யமூத் என்ற வசனத்தை 3 தடவை ஓதிக்கொள். அல்ஹம்துலில்லாஹில்லதி லம் யத்தகிது வலதா என்பதை 3 தடவை ஓதிக்கொள். அவர் 7 நாளைக்கு பிறகு வந்தார். தீராத நோய் 7 நாட்களில் குணமாகிவிட்டது. இதற்கு இவ்வளவு ஆற்றல் எங்கிருந்து கிடைத்தது என்று அபூ ஹுரைராவிடத்திலே கேட்க, அண்ணலிடத்திலிருந்து கிடைத்தது என்றார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அன்புக்குரியவர்களே, குர்ஆனுக்குள் ஏராளமான ஷிஃபா இருக்கிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், துன்பங்களிலிருந்து காக்கிற அழகான மருந்தை உங்களுக்கு தருகிறேன் என்று மாணவர்களுக்கு சொல்கிறார்கள். கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் இதிலிருந்து காக்கிற நான் மருந்தை சொல்கிறேன். சுபஹுக்கு பிறகும் அஸ்ருக்கு பிறகும் 7 முறை ஓதிக்கொள்ளுங்கள். ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் என்பதை 7 முறை காலையிலும் மாலையிலும் ஓதிக்கொள்ளுங்கள். ரப்புல் ஆலமீன் உங்கள் துன்பத்தை துடைப்பான், நஷ்டத்தை எடுத்து விடுவான், ரப்புல் ஆலமீன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பான் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால் அல் குர்ஆனுக்குள்ளே ஏராளமான மருத்துவம் உண்டு. ஆனால் குர்ஆனை நாம் கையாளுகிற வழி எப்படி இருக்கிறது? இன்னொரு பக்கம் பார்த்தால் குர்ஆனினுடைய தஅசீர், குர்ஆன் கொடுத்த தாக்கம் அதுவும் ஏராளம். குர்ஆனினுடைய தாக்கம். பெருமானார் மதீனாவிற்குள்ளே செல்கிறார்கள். அவுஸ் கூட்டத்தினுடைய தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா பின்னாடி இஸ்லாத்துக்கு வர்றாரு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா மதீனாவிலேயே பெரிய அறிவாளி யார் என்று பார்க்கிறார். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு பெரிய அறிவாளி, மதீனாவில் பெரிய அறிவாளி. எந்த அளவுக்குன்னா, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் யூதர்களிடத்திலே 1 ரூபாய் கூட வட்டி கடன் வாங்காத ஒருவர் இருக்கிறார் என்றால், மதீனாவிலேயே வட்டிக்கு வாங்காத ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால், அவுஸ் கபீலா, ஹஸ்ரஜ் கபீலா அத்தனையிலும் சேர்த்து இருக்கிறார் என்றால் உஸைத் இப்னு ஹுதைரை தவிர வேறு யாருமே இல்லை. அவ்வளவு பெரிய அறிவாளி இடத்திலே சென்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், முஹம்மது என்று ஒருவர் வந்திருக்கிறாராம், ஏதோ குர்ஆனை சொல்லிக் கொடுக்கிறாராம். முஸ்அப் இப்னு உமைர் என்பவர் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து ஓதிக்கொண்டே இருக்கிறார். இது சரியா தவறா நீங்கள் ஆய்வு செய்து சொல்ல வேண்டும். சரி என்று உஸைத் இப்னு ஹுதைர் தன்னோடு சில அறிவாளிகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு, தானே பெரிய அறிவாளி, ஒரு 4-5 பேரை கூட்டிட்டு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு இடத்திலே செல்கிறார்கள். ஏதோ முகம்மது சொன்னாராம், நீங்கள் ஓதுகிறீராம், அதை ஓதி காட்டுங்கள் பார்க்கலாம் என்று சொல்ல ஓதி காட்ட ஆரம்பித்தார்கள் முஸ்அப் இப்னு உமைர். அதே இடத்திலே எழக்கூட இல்லை. அதே இடத்திலே உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு கரத்தை கொடுத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அந்த முஹம்மது எங்கே இருக்கிறார், அவரை காட்டுங்கள், நாங்கள் அரபு குலத்திலே பிறந்தவர்கள், அரபு கவிஞர் வர்க்கத்திலே பிறந்தவர்கள், இப்படி ஒரு வார்த்தையை எங்களால் வடிக்க முடியாது, காட்டுங்கள் என்று பெருமானாரிடத்திலே செல்லுகிறார். அதோடு நிறுத்தவில்லை. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு இடத்திலே வந்தார். மனித சொல்லே அல்ல, நீங்களும் வாருங்கள் என்று முஸ்அப் இப்னு உமைரிடத்திலே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹுவை அழைத்துச் செல்ல, சஅத் இப்னு முஆத் முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா சஅத் இப்னு முஆதுக்கும் ஓதி காட்டுகிறார்கள். சஅத் இப்னு முஆதும் ஈமான் கொண்டு அவுஸ் கூட்டத்தார்கள் அத்தனை பேர்களும் மொத்தமாக சேர்ந்து ஒரே நாளில் ஈமான் கொண்ட வரலாற்றை பார்க்கிறோமே. இதற்கு யார் காரணம்? அல் குர்ஆன் தான் காரணம். அல் குர்ஆனின் புரட்சி தான் காரணம். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஜாபிர் இப்னு சுலைம் ரலியல்லாஹு தஆலா 700 கவும்களுக்கு 700 வீடுகளுக்கு தலைவன். ஜாபிர் இப்னு சுலைம் 700 தலைகளுக்கு தலைவன். தன்னுடைய 2 சிப்பாய்களை அனுப்பினார். பெரும் மாவீரன். 2 கேள்விதான் கேட்கணும் முகமதுட்ட போய், வேற எதுவுமே கேட்க கூடாது. மன் அன்த வமா அன்த, 2 கேள்விதான். மன் அன்த, நீ யார், வமா அன்த, நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய். நேரா போனா 2 கேள்விதான். மன் அன்த, அனா அப்துல்லா, அனா இப்னு அப்துல்லா, நான் அப்துல்லாவோட மகன் முகமதுப்பா. வமா அன்த, ஒவ்வொரு ஜுமாவிலும் ஓதப்படுகிற வசனம், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர்
ஒவ்வொரு ஜுமாவிலே ஓதுறாங்க. இந்த வசனத்தை ஓதுன உடனே இதை அப்படியே கொண்டு போய் சொல்கிறார் ஜாபிர் இப்னு சுலைம் இடத்திலே. ஒன்றுமே பேசவில்லை ஜாபிர் இப்னு சுலைம். ஒரு நபியை தவிர இதை சொல்ல முடியாது. நேரடியாக சென்றார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று பெருமானாரின் கரத்தை பிடித்து ஈமான் கொண்ட வரலாறுகளை பார்க்கிறோம். பெருமானார் ஒரு கிராமவாசி இடத்திலே 2 வார்த்தை தான் சொன்னார்கள். ஃபஸ்தா பிமா துமர் என்ற குர்ஆனின் வசனத்தை ஓதினார்கள். காலிலே விழுந்துட்டான். ஃபஸ்தா பிமா துமர். இந்த ஃபஸ்தாங்கிற வார்த்தையை பெருமானாரை தவிர உலகத்தில் வேறு யாருமே யூஸ் பண்ணியதில்லை. பெருமானாரை தவிர வேறு யாருமே ஃபஸ்தா என்ற வார்த்தை அரபு இலக்கணத்திலே அந்த வார்த்தைக்கு நிகரான பொருள் செறிவை கொண்ட வார்த்தை இல்லை என்று சஜிதா செய்து விடுகிறார். காலில் விழுகிறார். அதே இடத்திலே ஈமான் கொண்டார். வரலாறு சொல்லுகிறது இந்த குர்ஆனின் தாக்கம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் ஒரே வசனத்தை இரவு முழுக்க ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம். ஃபமன் தக்லத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியா. யாருடைய எடைத்தட்டு நிறைவாக இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொல்லிவிட்டு யாருடைய எடைத்தட்டு அம்மாமன் தக்லத் மவாசீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா வமா அத்ராக மாஹியா நாருன் ஹாமியா. இதை ஓதி ஓதி அழுவார்கள். ஓதி ஓதி அழுவார்கள். பக்கத்து வீட்டு யூதன் இதை பார்த்துவிட்டு ஈமான் கொண்டார் என்று இந்த வசனத்தை பார்த்து ஈமான் கொண்டார் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறதே. அன்புக்குரியவர்களே, ஃபுதைல் இப்னு அய்யாத் திருடர்களின் தலைவன் ஃபுதைல் இப்னு அய்யாத் இந்த வசனத்தை கேட்டு ஃபுதைல் இப்னு அய்யாத் குர்ஆனினுடைய வசனத்தை கேட்டு ஈமான் கொண்ட வரலாறுகள் உண்டு. எண்ணி பார்க்கிறோம். சுலைமானு தாரானி ஒளி செய்வதற்காக வந்தார்கள். குதுஹு ஃபஹுல்லூஹு சும்மல் ஜஹீம சல்லூஹு என்ற நரகத்தை குறித்த வசனங்கள் ஓதப்படுகிறது. அதை கேட்டு அப்படியே நின்னவர் காலை வரை நின்று கொண்டே இருக்கிறார். காலை வரை அழுது கொண்டே இருக்கிறார். குர்ஆனினுடைய தாக்கம் அரபுகளை ஏராளமாக தாக்கியது. இன்றைக்கும் அல் குர்ஆனினுடைய தாக்கம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரும் பெரும் தலைவர்கள் அல் குர்ஆனை ஆய்வுக்கு எடுத்து விட்டார்கள். இன்னும் இந்த சமுதாயம் தான் அல் குர்ஆனை விளங்காமலேயே இருக்கிறது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அதோடு சேர்த்து இந்த குர்ஆனினுடைய சிறப்பை பற்றியும் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள். அதில் ஒரு 10 ஹதீஸ்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை குறித்து தன் கையில் இருக்கிற இந்த குர்ஆனை குறித்து பெருமானார் பேசுகிற பொழுது சொன்னார்கள், இன்ன ஹாதல் குர்ஆன ஹுவத்தவா. உலகத்திலேயே மாபெரும் மாமருந்து அல் குர்ஆன் என்றார்கள். எல்லா நோய்களுக்கும் இதில் ஷிஃபா இருக்கிறது என்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் குர்ஆன கீனா. குர்ஆன் தான் செல்வம். லா கீனா பஅதா. குர்ஆனுக்கு பிறகு ஒரு செல்வம் இல்லை என்றார்கள். குர்ஆன் என்ற செல்வத்திற்கு பிறகு ஒரு செல்வம் இல்லை. ஆனால் நம் செல்வங்களை அந்த குர்ஆனுக்காக கொடுக்க நம் சமுதாயம் தயாராக இல்லை. குர்ஆன் என்பது வெறும் செல்வம். யோசித்து பார்க்க வேண்டும். குர்ஆன்ல இல்லாதது ஏதாவது இருக்கிறதா? அது ஒரு மாலிக்யூல். எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கிய வேதம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா காசு பணத்தை அனுப்புகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு உஸ்மானுக்கு திரும்ப காசை அனுப்பினார்கள். உஸ்மான், உன் செல்வத்தை என்னிடத்திலே காட்ட நினைக்கிறாயா? நேரா அலி ரலியல்லாஹு போயிட்டாங்க. அபூ ஹுரைரா உஸ்மான் ரலியல்லாஹு 2 பேர் வந்து நிக்கிறாங்க. அபூ ஹுரைரா சொன்னாங்க, இவர் என்னமோ காசை கொடுக்கிறார் எனக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, அபூ ஹுரைரா ஏழை என்ற காரணத்தினால் நான் பணம் கொடுத்தேன் என்றார்கள். அபூ ஹுரைரா சொன்னாங்க, யார் ஏழை, அவரா நானான்னு கேளுங்க. அலியே, அவர் ஏழையா நான் ஏழையா? அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உஸ்மான் பெரிய வியாபாரி, நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க தான் ஏழை. யார் சொன்னது? பெருமானார் சொல்லி இருக்கிறார்களே, அல் குர்ஆன் கீனா. என்னிடத்தில் முழு குர்ஆனும் உண்டு, அவரிடத்தில் முழு குர்ஆன் இருக்கிறதா? மனதில் கேளுங்கள். என்னிடத்தில் முழு குர்ஆன் இருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், நான் தான் கோடீஸ்வரன் என்றார்கள். உஸ்மானை பார்த்து சொல்லவில்லை கீனா என்று. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்ன சொல்லை வாபஸ் வாங்கினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு கையை பிடித்து சொன்னார்களாம், நான் அபூ ஹுரைரா குர்ஆனோடு மோத நான் தயாராக இல்லை, நான் குர்ஆனோடு மோத தயாராக இல்லை என்று சொல்லிவிட்டு கொடுத்த பணத்தை எடுத்துக்கொண்டு சென்ற வரலாறு. குர்ஆனை போன்ற கீனா உலகத்தில் எதுவும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தும் பேசுகிறார்கள், லிகுல்லி ஹர்ஃபின், குர்ஆன்ல இருக்கிற ஒவ்வொரு ஹர்ஃபுக்குமே ஜௌஜத்தும் மின் ஹூரில் ஐன், ஒரு ஹூருலின் பெண் உண்டு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் எவ்வளவு ஓதுனாங்களோ அவ்வளவு இருக்கும். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். குர்ஆனையே பார்க்காத ஆளுக்கு ஒரு ஹூருலின் கூட கிடைக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இன்னொரு ஹதீஸிலே 4
மாதத்திலே அழகாக பெருமானார் பேசுகிறார்கள். எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படுகிறதோ இஜ்தமஅத் அலைஹில் மலாயிகா, அந்த வீட்டிலே மலக்குமார்கள் ஒன்று சேருகிறார்கள். தனக்கபத் அன்ஹு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் சென்று விடுகிறார்கள். எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படவில்லையோ அந்த வீட்டிலே ஷைத்தான்கள் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள், மலக்குகள் சென்று விடுகிறார்கள். கல்ல கைருஹு, பெருமானார் சொன்னார்கள், குர்ஆன் ஓதவில்லை என்றால் நலவு குறைந்து விடுகிறது, தீமை கூடி விடுகிறது. எனவே உங்கள் வீடுகளை கபராக்கி விடாதீர்கள். அல் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருங்கள், அல் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருங்கள். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, எத்தனை பேர்கள் அல் குர்ஆனை ஓதுகிறோம்? ரமலான் மாதத்திலே எத்தனை பேர்கள் ஓதுகிறோம்? பெருமானார் சொன்னார்கள், இன்னஹாதல் குர்ஆன மஅதுவத்துல்லாஹ், குர்ஆனை விட சிறந்த விருந்து உலகத்தில் கிடையாது. அல்லாஹ்வின் விருந்து அல் குர்ஆன். விருந்து கிடைச்சுன்னு சொன்னா KFCக்கு போனா என்ன வெட்டுறோம். அது நல்லா இருக்கும், அதுல கொஞ்சம், இது நல்லா இருக்கும், இதுல கொஞ்சம், இது நல்லா இருக்கும், இதுல கொஞ்சம். என்றைக்காவது இந்த குர்ஆன் என்ற விருந்திலே சூரத்துல் மாயிதா நல்லா இருக்கு, அதுல ஒரு 20 வசனம், சூரத்துல் ரஹ்மான் நல்லா இருக்கு, சூரத்துல் வாக்கியா நல்லா இருக்குது, சூரத்துல் சாத் நல்லா இருக்குது, சூரத்துல் சஜ்தா நல்லா இருக்கு. என்றைக்காவது ஓதி இருக்கிறோமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பெருமானார் சொல்கிறார்கள், இன்னஹாதல் குர்ஆன மஅதுவத்துல்லாஹ், குர்ஆன் அல்லாஹ்வின் விருந்து. அல்லாஹ்வின் விருந்தை சாப்பிட எத்தனை பேர்கள் தயார்? அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். பெருமானார் விடவில்லை. அடுத்த ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனிதன் குர்ஆனை ஓத ஆரம்பித்து விட்டால் உலகமெல்லாம் படிக்கிற ஆளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கும். யாரெல்லாம் படிக்கிறானோ படிச்சு முடிச்சுட்டா அவனுக்கு சர்டிபிகேட். ஆனால் அல்லாஹ் கொஞ்சம் வித்தியாசமானவன். படிக்க அனுப்பிய பெற்றோர்களுக்கு கிரீடம் அணிவிப்பானாம். குர்ஆனை கொடுப்பதற்காக அனுப்பிய பெற்றோர்களுக்கு தாஜுல் கிராமா, சங்கை என்ற கிரீடம் அணிவிக்கப்படும். அதன் பிரகாசம் எப்படி இருக்கும் தெரியுமா? சூரிய பிரகாசத்தை விட கடுமையாக இருக்கும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, குர்ஆனின் ஆற்றலை பற்றி விளங்கியதுண்டா? அபூதர் ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் அழைக்கிறார்கள். அபூதர், அலைக பி திலாவத்தில் குர்ஆன், நீ ஹயாத்தாக இருக்கிற காலமெல்லாம் குர்ஆன் ஓதுவதை விட்டுவிடாதே. ஃபஇன்னஹு நூருன் லக ஃபில் அர்ல், அது இந்த உலகத்திலே உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கும், வழிகாட்டும். வதுஹுருல் லக ஃபிஸ் ஸமா, நாளை மறுமையிலே உனக்கு சேமிப்பாக பேங்க் பேலன்ஸ் ஆக இருக்கும். இங்கும் வழிகாட்டி, அங்கும் பேங்க் பேலன்ஸ். குர்ஆன், அதை நீ விட்டு விடாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு தஆலாவை சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹுவை அழைக்கிறார்கள். லைஸ ஃபீ ஜௌஃபிஹி மனில்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆன் கல் பைத்தில் ஹரிப், எவனுடைய உள்ளத்திலே குர்ஆனின் பாகங்கள் இல்லையோ, பெருமானார் கடிந்து பேசிய வார்த்தைகள், கொஞ்சமாவது குர்ஆனினுடைய வசனங்கள் உள்ளே இருக்க வேண்டும். யார் உள்ளத்திலே குர்ஆனின் வசனங்கள் இல்லையோ இடிந்து போன வீட்டுக்கு சமம் என்றார்கள். கல் பைத்தில் ஹரிப், வாழ்ந்து 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 கடைசில குட்டிச்சவரா கிடைக்கும். இந்த கிராமங்கள்ல எல்லாம் போய் பார்க்கலாம், அந்த வீடு குட்டிச்சவரான வீடு. எதற்காவது பயன் இருக்கிறதா? இதை போன்றுதான் உள்ளத்திலே குர்ஆன் இல்லாத உள்ளத்திலே எந்த பயனும் இல்லை என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இவங்க வரலாறுகளை எல்லாம் பாருங்க. பார்த்தா சின்ன சின்ன பிள்ளைகள் ஹாஃபிலாக இருப்பார்கள், சின்ன சின்ன பிள்ளைகள் ஹாஃபிலாக இருப்பார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி 10 வயதிலே ஹாஃபில் குர்ஆனை மனனம் செய்தார்கள். வெறும் 10 வயசு பிள்ளை. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களின் வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் 9 வயசுல ஆஃபில், 11 வயசுல ஹரம்ல தொழ வைத்தார்கள். மக்காவிலே காபாவிலே 11 வயதிலே தொழ வைத்தார்கள் வரலாறு சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இப்னு லப்பான் ரஹ்மத்துல்லாஹி தஆலா 5 வயசுல ஆஃபில், 30 ஜுசுக்கள் மனனம். 5 வயதிலே 30 ஜுசுக்கள் மனனம். யோசித்து பார்க்கிறோம். முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் 13 வயசு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் மஜ்லிஸுக்கு வர்றாங்க. நானும் வந்து உட்கார்ந்து கொள்கிறேன் என்கிறார்கள். அபூ ஹனீஃபா சொல்கிறார்கள், என்னுடைய இடத்திலே அமர்வதாக இருந்தால் ஹாஃபில்கள் மட்டும் தான் அமர வேண்டும். இவர் ஹாஃபில் இல்ல, வீட்டுக்கு போனார். 13 வயசு. அடுத்த வாரம் திரும்பி வருகிறார். நான் தான் போன வாரம் சொன்னேனே ஹாஃபில்கள் தான் என் மஜ்லிஸிலே அமர வேண்டும் என்று. முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, நான் ஹாஃபில் ஆகிவிட்டேன். ஒரு வாரத்தில் சரியாக 7 நாட்களில் 30 ஜுசுக்களை மனனம் செய்தவர்கள் இமாமுனா முஹம்மத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா. நாம எத்தனை ஜுசுக்களை மனனம் செய்திருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை சூறாக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறோம்? யோசிக்க வேண்டும்.
உலக வழிகாட்டியாக இருக்கிற அற்புத வழிகாட்டி திருக்குறளை மனப்பாடம் செய்ய வைக்கிற அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு குர்ஆனை மனனம் செய்ய வைக்க வேண்டும் என்ற உணர்வே வரவில்லை. எவ்வளவு மனனம் செய்திருக்கிறோம். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா ஈமான் கொள்வதற்கு முன்பதாகவே 17 பெரும் சூறாக்களை மனனம் செய்திருந்தார்களாம். ஈமானுக்கு முன்பதாகவே. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹினுடைய வரலாறுகளை படித்து பார்த்தார். அவங்க அம்மாட்டையே ஹாஃபிஸா இருக்கிறாங்க இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ். வெறும் 6 மாதத்தில் தாயாரிடத்திலே 8 வயதிலே ஹாஃபிஸானவர்கள் தான் இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா. அப்ப அந்த அம்மா எவ்வளவு ஓதி கொடுத்திருக்க வேண்டும். நம்ம அம்மாமார்கள் டிவியை போட்டு அப்படியே எத்தனை பாட்டை மனப்பாடம் பண்ண வச்சிருக்காங்க தெரியுமா நம்ம அம்மா. எல்லா நாடகத்தின் பாட்டும் இந்த பையனுக்கு மனப்பாடம், எல்லா சினிமா பாட்டும் இவனுக்கு மனப்பாடம். அல் குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யாருடைய உள்ளத்தில் குர்ஆன் இருக்கிறதோ அதுதான் நல்ல வீடு, குர்ஆன் இல்லாத உள்ளம் இருக்கிறது இடிந்த வீடு என்றார்கள். அடுத்தும் பெருமானார் ஒரு ஹதீஸிலே பேசுகிறார்கள். 9வது ஹதீஸிலே பெருமானார் சொல்லுகிறார்கள், இந்த குர்ஆன் இருக்கிறதே யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபாஆ, கியாமத் நாளையிலே பரிந்துரை செய்யக்கூடியதாக மாறும் என்றார்கள் பெருமானார். கடைசியாக பெருமானார் சொன்னார்கள், திலாவத்துல் குர்ஆன் இபாதத்துல்லாஹ், குர்ஆனை ஓதுவதும் இபாதத், அஃதலுல் இபாதா திலாவத்துல் குர்ஆன், இபாதத்திலேயே சிறந்த இபாதத் குர்ஆனை ஓதுவது, அதற்கு சொர்க்கம் உண்டு என்றார்கள் பெருமானார். ஆனால் இன்றைக்கு நம் சமுதாயத்திலே எத்தனை பேர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம் யோசிக்க வேண்டும். இந்த குர்ஆனை கற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு குர்ஆனை கொண்டு போறாங்களே, மதீனாவில் இருக்கிற அத்தனை சஹாக்களுக்கும் ஒரு சஹாபிக்கு கூட குர்ஆன் தெரியாது என்ற ஒருவரை கூட காட்ட முடியாது. எல்லோருக்கும் குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். கற்றவர்கள் எல்லாம் ஆசிரியராக மாறி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வரலாறு சொல்கிறதே, பெருமானார் குர்ஆனை கற்றவர்கள் குர்ஆனினுடைய ஹாஃபிலீன்களை பற்றி பெருமானார் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், அழகாக சொன்னார்கள், கைருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, போலீஸ்காரர், காவலர், அவர் இவர் என்று சொல்லவில்லை. கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வல்லமா, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்றவர், கற்றுக் கொடுத்தவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு ஹாஃபில்களுக்கும் குர்ஆனை கற்ற ஆலிம்களுக்கும் உள்ள மரியாதை என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான், மிக உயர்ந்தவர்கள் அல் மாஹிர் பில் குர்ஆன், குர்ஆனை கற்றவர்கள் மஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரா, நாளை மறுமையிலே உயர்ந்த மலக்குகளோடு தான் இருப்பார்கள். பெருமானார் சொல்கிறார்கள், அடுத்தும் பேசுகிறார்கள், லா யுஅத்திபு கல்பன், அல்லாஹ் ஒரு உள்ளத்தை அதாவே செய்ய மாட்டான். வஆஉல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்த உள்ளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தில் போட மாட்டான், அதாவு செய்ய மாட்டான். மீண்டும் பேசுகிறார்கள், அவுலியா அல்லாஹ் ஹமலத்துல் குர்ஆன், நீங்கள் அவுலியாக்களை பார்க்க ஆசை இருக்கிறதா? ஹாஃபில்கள் தான், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் தான் அவுலியாக்கள். அல்லாஹ் தேர்ந்தெடுத்து மனனம் செய்ய வைக்கிறான். நாம் நாடினால் நம்முடைய பிள்ளைகளை ஹாஃபிலாக்க முடியாது. அல்லாஹ் நாடினால் தான் முடியும். நான் நாடியவர்கள் ஹாஃபில்கள். எனவே மன் ஆதாஹு, யார் அவர்களோடு மோதுகிறார்களோ ஆதல்லாஹ், அல்லாஹ் அவர்களோடு மோதுகிறான். மன் வாலாஹும், யார் ஹாஃபில்களை நேசிக்கிறார்களோ வாலாஹு அல்லாஹ், அல்லாஹ் அவர்களை நேசித்துக் கொள்கிறான். குமான் நபிகள் கோமான் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அஷ்ராஃப் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே சிறப்பானவர்கள் 2 பேர் தான். ஒன்று ஹமலத்துல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்து வைத்திருப்பவர்கள். இன்னொன்று அஸ்ஹாபுல் லைல், இரவு தொழுகை தஹஜ்ஜத்தை தொழுபவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேசுகிறார்கள், இன்னும் பேசுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் குர்ஆனி அஹ்லுல்லாஹி வஹாஸா, அல்லாஹ்வுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது என்றார்கள் பெருமானார். அல்லாஹ்வின் குடும்பத்தை சார்ந்தவர் யார் தெரியுமா? நான் அம்பானி குடும்பம்னு சொன்ன எவ்வளவு பெருமை. அம்பானி குடும்பமா? யோசிக்கிறோமல்ல, இந்த ஊர்லயே பணக்கார ஒருத்தன் பேரை சொல்லி அந்த குடும்பம்னு சொன்னோன்னு அந்த குடும்பமா? அல்லாஹ் சொல்றான், என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் தெரியுமா? அஹ்லுல் குர்ஆன், ஹாஃபிலீன்கள், குர்ஆனை மனனம் செய்த ஆலிம்கள், ஹாஃபில்கள் அல்லாஹ்வின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். மத்தஹும் வாஹு ஃபீ அக்லி, அல்லாஹ் அவர்களுடைய அறிவை மழுங்கடிப்பதில்லை. என்றைக்கும் ஹாஃபில்கள் மஜ்னூன் ஆவதில்லை. பெருமானார் சொல்கிறார்கள், பைத்தியமாவதில்லை. அதிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 பேர்களுக்கு சங்கை செய்யுங்கள், நான் உங்களுக்கு சங்கை செய்கிறேன் என்று அல்லாஹ் ஹதீஸை குதுசியிலே சொல்கிறான். ஒன்று தாடி நரைத்தவர்கள், பிஷைபத்தில் முஸ்லிம், முஸ்லிமான தாடி நரைத்தவர்களுக்கு நீங்கள் சங்கை செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சங்கை செய்வான். இரண்டாவதாக ஹமலத்துல் குர்ஆனுக்கு சங்கை செய்யுங்கள், அவர்களிடத்தில்
உங்களிடத்திலே கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களிடத்திலே கண்ணியமாக நடப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹது போர்க்களத்திலே 2 பேர் இறந்து போகிறார்கள், ஒரே கபரில் அடக்க வேண்டும், பெருமானாரிடத்திலே எப்படி அடக்குவது என்று கேட்கிற பொழுது நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதில் யார் அதிகமாக குர்ஆனை மனனம் செய்தவர்கள் என்று கேட்டார்கள். ஒரு சஹாபி காட்டப்படுகிறது, அவரை மேலே வையுங்கள், மற்றவரை கீழே வையுங்கள் என்றார்கள். பெருமானார் கபரிலே வைக்கிற பொழுது கூட அஹ்ல இல்முக்கு குர்ஆனை மன்னம் செய்தவர்களுக்கு மரியாதை அதிகம். யௌமுக்கும் மன் அக்ராக்கும், உங்களுக்கு யார் இமாமத்து செய்ய வேண்டும், யார் உங்களிலே அதிகம் ஆஃபிலாக இருக்கிறாரோ அவர்தான் இமாமத்து செய்ய வேண்டும். இதையெல்லாம் சொன்ன நாயகம் பெருமானார் அமலத்துல் குர்ஆன் உரஃபாஉ அஹ்லில் ஜன்னah, நாளை மறுமை நாளையிலே சொர்க்கத்திலே எல்லோருக்கும் அறிமுகமானவர்கள் யார்? பெருமானார் கேட்கிறார்கள். யாருக்காவது சந்தேகம் இருக்குன்னு அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். அந்த மாதிரி ஆள் யாருன்னா அமலத்துல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் இந்த குர்ஆனின் ஆற்றல் என்ன? இந்த குர்ஆனை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாசிகள் அத்தனை பேர்களுக்கும் அவர்களின் உள்ளத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அடுத்து மதீனா வாசிகள் பெருமானாரினுடைய நடைமுறை வாழ்க்கையை பார்க்கிறார்கள். இந்த ரெண்டும் தான் மதீனா வாசிகளின் ஈமானுக்கு, இஸ்லாத்தினுடைய மர்க்கஸாக மதீனா ஆகுவதற்கு காரணமாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனை ஓதி, அல் குர்ஆனை மனனம் செய்து, அல் குர்ஆனின் படி நடந்து, அல் குர்ஆனை சிந்திக்கிற அற்புத ஆற்றலை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. நம்முடைய பிச்சலங்களை ஹாஃபிலாக ஆக்கி, நம்முடைய பிச்சலங்களை ஆலிமே ரப்பானியாக நாம் ஆக்கி, அல்லாஹ்வின் ரசூலின் அன்பை பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم انت السلام ومنك السلام واليك يرجع السلام، وتباركت ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.